தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் அம்மானசும்மாilla ஒலியலை வரிசைக்கு வரவேற்கிறேன். இது பெருமளவு கல்வாதம் முழுவதும் தமிழ் மட்டுமே பேசும் ஒலியலை வரிசை. இன்றைக்கி நம்ம சக்கை வரட்டல், கேரளாவில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருக்கிற சக்கை வரட்டல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம ஊர் திருநெல்வேலி அல்வா அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு பழத்தை வச்சு செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பொதுவாக இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதாவது என்னோடய அம்மா பாட்டியெல்லாம் எப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு. இதை முழு சக்கை, அதாவது பலாப்பழத்தை அப்படியே எடுத்து தோலெல்லாம் அதுக்குள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் நீக்கிட்டு அதை அப்படியே போட்டு விறகு அடுப்பில் போட்டு வரட்டி அப்புறம் வெள்ளை பாகெல்லாம் கலந்து பண்ணுவாங்க. அது நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது இல்லாமல் எப்படி ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நான் அளவு சொல்லிடுறேன். 1 கப் பலாப்பழத்துக்கு 1/4 கப் வெல்லம் போதும். ஆனால் என்னோடய பலாப்பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கிறதுனால நான் வெல்லம் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். நம்ம சுவைக்கு தகுந்த மாதிரி வெல்லம் போட்டால் போதும். வெல்லத்தை முதல்ல இந்த மாதிரி உருக்கி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பலாப்பழத்து கூட கலந்துக்கணும். இதில் என்ன விஷயம்னா, பலாப்பழத்தை அடுப்பில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளை நறுக்கி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற துண்டு எல்லாத்தையும் அரைச்சிடுங்க. அதாவது அரைவை இயந்திரம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வெல்லத்தையும் அது கூட சேர்ந்து கலந்தே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம அடுப்புக்கு வைக்க போகிறோம். இனிப்பை நல்லா தூக்கி காட்டுறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு, அதுக்கப்புறம் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அதை மட்டும்தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் அடியில் ஒட்டாமல் இருக்கும். அப்புறமா இந்த பலாப்பழமும் வெல்லமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நெய் கலந்துக்கணும். அதுக்கு முன்னாடி கலந்துக்க வேண்டாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு ஒரு 10-15 நிமிஷத்தில். அதுக்கப்புறமா தான் நெய் நான் கலந்துக்கிறேன். இப்படி கலந்துக்கும் போது என்ன ஆகும்னா, நல்ல நெய்யை உள்ளே எடுத்துக்கிட்டு கடைசியில் வெளியே அனுப்பும். அப்போ நமக்கு ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி நெய் முதல்ல கலந்த உடனே இப்படி இருக்கும். நம்ம பாகமாக பக்குவமாக கிளறணும். இல்லாட்டி நெய்யெல்லாம் வெளியே வந்துடும். அதனால் நல்லா பக்குவமாக கிளறி எடுத்துக்கலாம். ஒரு 20 நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி வெந்து அது நல்லா அதிலேருந்து பபிள்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெந்து வரும். அந்த மாதிரி வந்திருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி இருக்கும். இன்னும் இது அல்வா பதத்துக்கு வரலை. அல்வா பதம் வந்தால் தான் சக்கை வரட்டல் தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். நான் இதை குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிறனால ஒரு 1/2 கப்புக்கு பக்கம் நெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஒரு 4 தேக்கரண்டி ஊற்றினாலே போதும். அதுக்கப்புறம் அடியில் ஒட்டாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி அடியிலிருந்து தூக்கி நல்லா கிளறி விடுங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு நல்ல சட்டகமும் வச்சு செய்யுங்க. அப்போ தான் அடியில் ஒட்டாமல் இருக்கும். இது நான் இரும்பு சட்டியில் செய்கிறதுனால இதோட சுவை அவ்வளோ நல்லா இருந்தது. இதை யாருக்குமே நான் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இதோட நிறம் அந்த மஞ்சள் கலர்லேருந்து அப்படியே மாறிடுச்சு. இப்போ நல்லா அல்வா பதத்துக்கும் வந்துருச்சு. இப்போ தயாராகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுக்கிட்டு இதை நான் போட போகிறேன். ஒரு சொட்டு கூட சட்டியில் ஒட்டாமல் அப்படியே எல்லாமே வந்துடுச்சு. அவ்வளோ நல்லா பாருங்கள், நெய்யெல்லாம் எவ்வளோ வெளியே வந்திருக்குன்னு. உள்ளே ஊற்றின நெய் எல்லாமே வெளியே வந்துடணும். அதுதான் இதோட பதம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கும். பலாப்பழமும் வெல்லமும். இந்த மாதிரி முழுவதும் தமிழ் மட்டும் பேசும் ஒலியலை வரிசைகளுக்கான ஆதரிக்க அம்மானசும்மாilla ஒலியலை வரிசையை விரும்புங்க. உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க. உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. அப்படியே கை சாட்டிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.